எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சைபர் செக்யூரிட்டி ட்ரெய்னர் நௌஷாத் பேசுறேன். நாம இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? எதனால இந்த சைபர் செக்யூரிட்டி ஒரு ட்ரெண்டிங் டொமைனா இருக்கு ஐடில? எதனால நெறைய கம்பெனிஸ், கண்ட்ரீஸ் இதில வந்து ரொம்ப ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஃபியூச்சர்ல 2025 இருக்கட்டும் அண்ட் பியாண்ட் கம்மிங் இயர்ஸா இருக்கட்டும், என்ன மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ஸ்கோப் அப்புறம் எவ்வளவு ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டொமைன்ல? அது மட்டும் இல்லாம, இந்த சைபர் செக்யூரிட்டி டொமைன் உங்களுக்கு ஏத்த டொமைனா? இல்லையா? அப்படி உங்களுக்கு ஏத்த டொமைன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இந்த டொமைன்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது? எப்படி நீங்க என்டர் ஆகுறது? என்னென்ன ஸ்கில் செட் நீங்க கத்துக்கணும்? என்னென்ன கோர்சஸ் இல்ல சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்க பண்ணா, இந்த சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல நீங்க என்டர் ஆகலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் பேச போறோம். ஸோ இந்த செக்மெண்ட்ட நம்ம ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த ஒரு அப்ரோச்ல கொண்டு போவோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஒரு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வை சூஸ் சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டியை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது மணி. பேசிக்கலி இட் மீன்ஸ் சேல்ரி. சைபர் செக்யூரிட்டி சேலரிஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் பேட் பொசிஷன்ஸ் ஆர் ஜாப் ஆர் டொமைன் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. நீங்களே கூகுள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா வாட் ஆர் த டொமைன்ஸ் ஆர் வாட் ஆர் த ஜாப்ஸ் விச் pay high, which give highest salaries or more salaries all over the world, not only in India. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் சரி, யூஎஸ் போனாலும் சரி, யூரோப் போனாலும் சரி, மிடில் ஈஸ்ட் போனாலும் சரி, நீங்கள் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோஸ்ட் பேட் ஜாப்ஸ் அப்படின்னு எந்த கண்ட்ரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலுமே ஒன் ஆஃப் த டாப்பில் வர்றது சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த அல்டிமேட் மோட்டிவேட்டர் நான் சொல்கிறது. பிகாஸ் பேஷன், இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் பற்றி பேசலாம். ஏன்னா ஜாபு, ஐடி, கார்ப்பரேட் இது எல்லாமே டு மேக் மணி. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே இங்கே இருக்கோம். நம்ம அதுக்காக தான் படிக்கிறோம், அதுக்காக தான் நம்ம டிகிரி வாங்குகிறோம், ஏதாவது கற்றுக்குறோம். ஸோ எது பண்ணாலுமே அது பணத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பணத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. பட் அந்த ஒரு ஃபிலாசபிக்கல் டிபேட்டுக்கு நம்ம போக வேணாம். பட் பேசிக்காக டு சூஸ் சைபர் செக்யூரிட்டி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் சொல்கிறது, அதற்கான வருமானம், அதுக்கான ஊதியம், சேலரி ஒரு நல்ல வருமானமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஒரு ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தாலும் எந்த ஒரு டொமைனில் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி, இந்தியாவிலையும் சரி, அப்ராட்லேயும் சரி, எந்த ஒரு கண்ட்ரிலையும் சரி, இட் இஸ் வாட் இட் வில் பி இட் இஸ் அண்ட் இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்ட் ஜாப்ஸ் இன் த வேர்ல்டு. என்னடா எடுத்த உடனே பணத்தை பற்றி, சேலரியை பற்றி பேசி ஆசை காட்டுறான். ஸோ ஆசை கட்டி மோசம் பண்ணுறவனும், இல்லை இது ஒரு ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாங்க. இந்த ஆர்டிக்கல் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் Indeed.com. Indeed.com உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஜாப் சைட் அக்ராஸ் த வேர்ல்டு. அவங்க எழுதின ஒரு ஆர்டிக்கல். பிகாஸ் அவங்களுக்கு கையிலவே டேட்டா இருக்கும், என்ன மாதிரி ஜாப் போஸ்ட் ஆகுது, என்னென்ன சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா அவங்க வெப்சைட்லேயே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த அவைலபிள் டேட்டாவை பயன்படுத்தி ஒரு எழுதப்பட்ட ஆர்டிக்கல் தான் அது. அதில் 16 ஹை பேயிங் ஐடி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் டாப்பிக்கில் எழுதியிருக்காங்க. அதில் நம்பர் 1ல் வரது நீங்களே பாருங்கள், சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஆவரேஜ் சேலரி இங்கே கோட் பண்ணியிருக்காங்க, யூஎஸ் டாலர்ஸில் இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ டாலர் ஆகும், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, வாட் ஆர் த ஆவரேஜ் சேலரி கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன நம்பலாலும் பரவாயில்ல, நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். வாட் ஆர் த ஹை பேயிங் ஸ்கில் செட் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி, எந்த ஏஐ மாடல்கிட்ட கேட்டாலும் சரி, அதுவே உங்களுக்கான ஆன்சரை கொடுத்துரும். சரி, முதல் காரணம் பார்த்தாச்சு. முதல் காரணம் என்ன? மணி. நல்ல ஒரு வருமானம் சம்பாதிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள துறை சைபர் செக்யூரிட்டி. அதை நம்ம பார்த்தாச்சு. 2வது காரணம் என்ன? இந்த சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணுறதுக்கான 2வது காரணம் என்ன?
என்னை பொறுத்த வரைக்கும் 2வது முக்கியமான காரணம் இதுதாங்க. ஹியூஜ் டிமாண்ட். அந்த அளவுக்கு தேவை இருக்குது. சைபர் செக்யூரிட்டிக்கான டேலண்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டிக்கான என்ஜினியர்ஸ், அனலிஸ்ட், ஆர்கிடெக்ட்ஸ்க்கான தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது உலகம் ஃபுல்லாகவே. ஏன் அந்த தேவை அதிகமாக இருக்குது, எதனால் அப்படிங்கிறத பார்ப்போம். சைபர் செக்யூரிட்டி என்ஜினியர்ஸ், அனலிஸ்ட் இல்லை ஆர்கிடெக்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி துறை சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளுக்கும் ரொம்பவே டிமாண்ட் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும்தான், உலகம் முழுக்கவே. இந்த ஒரு ரிப்போர்ட் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் வந்து சைபர் கிரைம் மேகசின் அந்த ஆர்டிக்கல், அந்த வெப்சைட்டில் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தா 3.5 மில்லியன் ஜாப்ஸ் வந்து அன்ஃபில்டாக இருக்குது 2025. ஓகேங்களா? ஆல்ரெடி கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே சைபர் செக்யூரிட்டியில் அக்ரெசிவாக ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. டேலண்ட் பில்டிங்கும் வெளியில் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருந்துமே இன்னும் 35 லட்சம் ஜாபுகளுக்கு ஆள் கிடைக்காம இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் தேடிட்டுருக்காங்க 2025. இந்த நியூஸ் பாருங்கள். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எழுதியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் டிமாண்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு யூஎஸில் டியூ டு இக்கனாமிக் அன்சர்டனிட்டி. இக்கனாமிக் அன்சர்டனிட்டி எப்பப்போல்லாம் இந்த மாதிரி இக்கனாமிக் அன்சர்டனிட்டி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வருதோ அப்பப்போல்லாம் சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ்க்கான தேவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ கரண்ட்டாக வேர்ல்டில் வார்ஸ் போயிட்டுருக்கு, கண்ட்ரீஸ்குள்ளே போர்கள் நடந்துகிட்ருக்கு. அப்போ போர்கள் நடக்கும்போது அதே போல் யூஎஸில் டேரிஃப் வார்ஸ் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி நடக்கும். அது இன்ஸ்டபிலிட்டி ஏற்படுறதுனால இக்கனாமிக் அன்சர்டனிட்டியும் அதனால் ஏற்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்போவுமே சைபர் செக்யூரிட்டிக்கான தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா போர்கள் வந்து எப்போவுமே தரையிலையும் வானத்தில் மட்டும் நடக்காதுங்க. உங்களுக்கே தெரியும், டிஜிட்டலாகவே நடக்கும். டிஜிட்டலாகவே எதிரி நாட்டோட வெப்சைட்ஸை கிராஸ் பண்ணுறது, இல்லை அவங்களோட டேட்டாவை திருடுறது, கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறது, இல்லை அந்த நாட்டில் உள்ள முக்கியமான கம்பெனிஸோட டேட்டாஸை மேபி பப்ளிக்கில் பப்ளிஷ் பண்ணி மக்களோட நம்பிக்கையை போக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதிரி நாடுகள், இயக்கங்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன்ஸில் சைபர் செக்யூரிட்டிக்கான தேவை வந்து இன்னுமே அதிகமாகிட்டுருக்கு. இது கூடவே ஒரு இந்தியன் நியூஸ் ஆர்டிக்கிளையும் பார்த்துருவோம். சிஎன்பிஎஸ்சி டிவி அவங்க எழுதியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு இந்தியாவில். பட் டேலண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கான சப்ளை இல்லை சைபர் செக்யூரிட்டி டேலண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நமக்கு எல்லாமே தெரியும். டிமாண்டில் இருக்கிற பொருளுக்கான விலை அதிகமாகும். ஸோ இந்த கான்டெக்ட்டில், நம்ம கான்டெக்ட்டில் சைபர் செக்யூரிட்டி டேலண்ட்ஸ்க்கான சேலரி அதிகமாகிட்டுருக்கு. அதுதான் இப்போ கரண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் ரீசன் கொடுத்தேன்ல, மணி ரீசன். ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம், நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கலாம். அதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா எந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கான சப்ளை இல்லாத காரணத்தினால அதோடைய சேலரி வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. இது ஜஸ்ட் நான் ஒரு வெறும் நியூஸ் ஆர்டிக்கல் அதுக்காக மட்டும் சொல்லலைங்க. நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன சேலரிகள் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. டிபிக்கல் இந்தியன் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியன் சர்வீஸ் பேஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனிஸ் இருக்காங்களே, அவங்க டிப்பிக்கலாக அதிகமாக இப்போ கூகுள் கொடுக்குற அளவுக்கு, ஃபேஸ்புக் அந்த மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற அளவுக்கு சேலரிஸ்லாம் தரமாட்டாங்க. பட் ரீசெண்டாக லாஸ்ட் 1-2 இயர்ஸாக நான் கேள்விப்படுறது, நான் என்னோட காதுக்கு வர்றது எல்லாமே சைபர் செக்யூரிட்டிக்கான ஜாப்ஸ்க்கான சேலரி வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கான நிகரான ஒரு சேலரி கொடுக்குறதுக்கு இந்தியன் ஐடி சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் தயாராக இருக்காங்க, கொடுத்துட்டுமே இருக்காங்க. ரெண்டு காரணங்கள் இது வரைக்கும் பார்த்தாச்சு. 3வது முக்கியமான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, நோ கோடிங். ஸோ நோ கோடிங் ஜாப்ஸ் இன் ஐடி.
அதில் முக்கியமான ஒரு டொமைன் வந்து சைபர் செக்யூரிட்டி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஐடி படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கூட வச்சுருப்பாங்க. பட் எனக்கு கோடிங்லாம் வராது, இல்லை எனக்கு கோடிங் தெரியும் பட் எனக்கு ரொம்ப தலைவலி அது. அதில் கோடிங் இல்லாத ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஐடியிலே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது இதுதான், சைபர் செக்யூரிட்டி. வேறு எங்கேயும் போயிடாதீங்க. சைபர் செக்யூரிட்டியில் நோ கோடிங் ஜாப்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான ஜாப்ஸ் கொட்டி கிடக்குங்க. சைபர் செக்யூரிட்டியில் விரல் விட்டுற அளவுக்கு 1-2 ஜாப்ஸ், 1-2 ரோல்ஸை தவிர மற்ற எந்த ஒரு ரோலுக்கும் கோடிங்கே தேவையில்லைங்க. சைபர் செக்யூரிட்டியில் நாம் பெரும்பாலும் பயன்படுத்த போகிறது கமாண்ட்ஸ், அதாவது பவர் ஷெல் கமாண்ட்ஸ், ஷெல் கமாண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். கமாண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் செட் ஆஃப் டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை நம்ம வந்து டைப் பண்ணி ஒரு விண்டோ, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டோ இல்லை ஒரு பவர் ஷெல், லைனக்ஸில் பேஷ் ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷெல் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 4-5 வேர்ட்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் பண்ண போகிறது. ஸோ இதை தவிர நம்ம வந்து கோடிங்கை மேக்ஸிமம் பெரும்பாலான ரோல்களில் நம்ம கோடிங்கே பயன்படுத்த தேவையில்லை. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ நம்ம அடுத்த கேள்வி, 2வது கேள்விக்கு போகலாம். இஸ் சைபர் செக்யூரிட்டி மீன்ஸ் ஹேக்கிங்? சைபர் செக்யூரிட்டினாலே ஹேக்கிங் தானா? இந்த கேள்வி நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் நமக்கு பழக்கப்பட்டிருக்கு. நிறைய படங்களில், வெப் சீரிஸஸில் அதுதான் காட்டியிருக்காங்க. ஹேக்கிங் பண்ணுவாங்க, இன்னொரு சிஸ்டத்துக்குள்ளேயோ நெட்ஒர்க்குள்ளேயோ ஹேக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது, அந்த டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹேக்கிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சைபர் செக்யூரிட்டி. ஆனால் எஸ், ஹேக்கிங் இஸ் பார்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. பட் ஹேக்கிங் மட்டும்தான் சைபர் செக்யூரிட்டி கிடையாது. ஏன்னா சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெரிய டொமைன், அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் ஹேக்கிங். சரி, சைபர் செக்யூரிட்டினா ஹேக்கிங் மட்டும் இல்லை. ஸோ ஹேக்கிங்கை தவிர சைபர் செக்யூரிட்டியில் என்ன இருக்குது? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இதுக்கு பேர் சைபர் செக்யூரிட்டி மைண்ட் மேப். இது லிங்க்டின், கூகுள் சர்ச் பண்ண உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன சப் டொமைன்ஸ் இருக்குது, அந்த சப் டொமைன்ஸ்குள்ளே என்னென்ன சப் ஐட்டம்ஸ், டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ இதை வந்து ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், செகண்ட் ஒன் செக்யூரிட்டி ஆப்ரேஷன், தேர்ட் ஒன் த்ரெட் இன்டெலிஜென்ஸ், ஃபோர்த் ஒன் கவர்னன்ஸ், ஃபிஃப்த் ஒன் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ இதுதாங்க 5 மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. அதை தவிர மைனர் டொமைன்ஸும் இருக்குது. கரியர் டெவலப்மெண்ட், யூசர் எஜுகேஷன், ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த போல் மைனர் டொமைன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த டொமைன்லாம் என்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன மீனிங், ஆர்கிடெக்சர்னால் என்ன, ஆப்ரேஷன்னா என்ன, கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் ஒவ்வொரு டொமைனும் நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த டொமைனில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சூட் ஆகும், உங்களுடைய ஒர்க் ஸ்டைல், உங்களோட நாலேஜ் லெவலுக்கு எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி, இஸ் சைபர் செக்யூரிட்டி சூட்டபிள் ஃபார் யூ? ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த சைபர் செக்யூரிட்டி மைண்ட் மேப்பை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய சப் டொமைன்ஸ், டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், அதோடைய ஸ்கோப்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டொமைன் சூட் ஆகும், இந்த இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம். ஸோ அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற, சேலரி பற்றி பேசுகிற, டிமாண்ட் பற்றி பேசுகிற, சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு பேசலாம், இதெல்லாம் ஓகே. பட் எப்படி சைபர் செக்யூரிட்டியில் ஸ்டார்ட் பண்ணது, இஃப் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட், எனக்கு சைபர் செக்யூரிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த ஸ்கில் செட்லாம் கற்றுக்கணும், எங்கேருந்து அதில் கற்றுக்கலாம், என்ன மாதிரி கோர்சஸ் படிக்கலாம், பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்ததில் பேசலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.